நம்ம எப்போ ரூல்ஸ மதிச்சு வண்டி ஓட்ட ஸ்டார்ட் பண்றோமோ, அப்பதான் இந்த மாரி நல்ல விஷயம்லாம் பார்க்க முடியும். இவரு ஏன் நான் டர்ன் பண்றதுக்காக நின்னாருன்னு தெரியுமா? டிராஃபிக் ரூல் படி மெயின் ரோட்லேருந்து சப் ரோட்டுக்கு டர்ன் பண்ற நான் தான் வெயிட் பண்ணி, சேஃப் கேப் கிடைச்சதும் ரைட் டர்ன எடுக்கணும். ஆப்போசிட்ல நேரா போறவங்க எனக்காக நிக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படி இருந்தும் இவரு ஏன் நின்னாருன்னா, ஒரு நல்ல டிரைவர் வண்டிய ஓட்டுறப்போ ரோட்ல என்ன நடக்குதுங்கிறத அனலைஸ் பண்ணிட்டே தான் ஓட்டுவாங்க. அப்படி இவரு அனலைஸ் பண்ண ஒரு விஷயம் தான் எனக்கு பின்னாடி இருக்கிற டிராஃபிக். இத அவரு கண்டுக்காம வந்திருந்தாருன்னா, அந்த ஜங்ஷன பிளாக் பண்ணி நிப்பாட்டியிருப்பாரு. நானும் ரைட் டர்ன் எடுக்க முடியாத மாரி போயிருக்கும். இத நல்லா தெரிஞ்ச அவரு, கரெக்ட்டான இடத்துலயும், கரெக்ட்டான டைம்லயும் நிப்பாட்டி எனக்கு வழி விட்டாரு. இதுக்கு பேரு தான் கர்ட்டசி. நம்ம நிப்பாட்டாம போனா ஜங்ஷன் பிளாக் ஆயிடும். இன்னும் டிராஃபிக் ஜாம் அதிகமாகும். அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல மட்டும் தான் இந்த கர்ட்டசிய யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ரைட் டர்ன் பண்ற நம்ம இந்த கர்ட்டசிய மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அவங்க வழி குடுக்காம நம்மளா எடுத்துக்க கூடாது. ஏன்னா, நேரா போறவங்களுக்கு தான் எப்பவுமே பிரியாரிட்டி இருக்கு. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் சேஃப் கேப் பார்த்து நம்ம வந்து ரைட் டர்ன பண்ணணும். வண்டிய ஆப்பரேட் மட்டும் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் புரியவே புரியாது. இந்த கர்ட்டசிய மோஸ்ட்டா பஸ் டிரைவர்ஸ்க்கும், லாரி டிரைவர்ஸ்க்கும் தான் காட்டணும். நம்ம வழி குடுத்தா அவங்க போய்க்கலாம். ஆனா, அவங்க நம்ம கிட்ட இருந்து வழிய புடுங்கிக்க கூடாது. உங்கள பார்த்து இந்த மாரி ஒரு 4 பேர் பண்ணா கூட தமிழ்நாட்டுல இருக்கிற நெறைய டிராஃபிக் ஜாம் குறையும்.